செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேனின் உடலை பெற குடும்பத்தினர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, காவல்துறையினருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது லவண்யா, திருநெல்வேலி நகர்பகுதியில் நேற்றைக்கு காட்சி மண்டபம் அருகில முன்னாள் உதவி ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 2 பேர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். இதில் தொடர்புடையதாக முக்கிய குற்றவாளி கிருஷ்ணமூர்த்தியை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டைங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில உடலை வாங்க மறுத்து அவர்கள் 2வது நாளாக இன்றைக்கு காலை முதல் போராட்டத்தை துவங்கிய நிலையில திருநெல்வேலி மாநகர காவல்துறையினுடைய ஆணையாளர் சந்தோஷ் கடிமணி நேரில் வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்கள் முக்கியமாக சில நிபந்தனைகளை அந்த குடும்பத்தினர் விதித்திருந்தார்கள். அதாவது அந்த திருநெல்வேலி நகர் காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் பல்வேறு விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே இது போன்ற கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதுபோக அவர்கள் அரசு மரியாதையோட ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் என்ற நிலையில் அரசு மரியாதையோட உடல் தகனம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது அந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க அவர் மாநகர காவல்துறை ஆணையாளர் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் உடலை பெற சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது உடலை பெற திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் நிலையில இரவு 7 மணிக்கு மேலாக அவருடைய அடக்கம் நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் தற்போது அவருடைய குடும்பத்தாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த மாலைக்குள்ள அந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் உடலை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக அவருடைய மகன் ரகுமான் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த காவல்துறையினர் தாங்கள் தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.